I am Dr.M.VAIRAVAN, Assistant Professor, PG and Research Department of Commerce, G.Venkataswamy College, Kovilpatti. I would like to deal with the topic of cost sheet. What do you mean by cost? Cost means to know the real value of goods and services or original value of goods and services. எந்த ஒரு பொருளை மார்க்கெட்டில் நம்ம விற்பனை செஞ்சாலும் அந்த பொருளுக்கு அடக்கம் ப்ளஸ் லாபம் அது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு விற்பனை விலையாக நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அந்த ப்ரைஸை தான் நம்ம என்ன செய்வோம்னா இன்வாய்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு தேவை என்னது காஸ்ட். ஓகேவா? அப்போ அந்த காஸ்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்டர் ஸ்டெப் பை ஸ்டெப். எந்த ஒரு ஆர்கனைசேஷன் கன்சர்னாக இருந்தாலும் ஃபினான்ஸ் இஸ் த லைஃப் பிளட் ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அந்த இன்ஸ்டியூஷனோட காஸ்ட்டை எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ட்ரி பண்ணுறதுக்கு பேர் தான் காஸ்ட் ஷீட். இந்த காஸ்ட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமானது ரா மெட்டீரியல், ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், அட் லாஸ்ட் ஃபினிஷ்டு குட்ஸ். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் நமக்கு நல்லா இருக்கணும். அந்த மெட்டீரியல் நல்லா இருந்தது போது தான் அதை ஒர்க் பண்ணக்கூடிய அந்த லேபர்ஸ் நல்லா செய்வாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அந்த லேபர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணாதான் நம்மகிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் மார்க்கெட்டில் நல்லா செய்யும் கிடைக்கும். அப்போது இந்த மூணுமே நமக்கு செயின் ப்ராசஸ். ஓகேவா? இந்த காஸ்ட் ஷீட் நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 3 செயின் ப்ராசஸை பற்றி நல்லா செய்யணும், டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிக்கணும். அடுத்து இந்த செயின் ப்ராசஸோட இதில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எப்போவுமே ஓப்பனிங் ஸ்டாக் அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக். நம்ம காமர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு க்ளோசிங் ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு ஆண்டு அதோட இறுதி இருப்பு அடுத்ததோட என்ன செய்யும் தொடக்க இருப்பாக இது வரும். அப்போ ரா மெட்டீரியல் அப்படின்னா எப்போவுமே ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். அப்போ எப்போவுமே ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்கை எப்போவுமே நம்ம லெஸ் பண்ணணும். இதான் ரூல். அடுத்து நமக்கு டோட்டல் காஸ்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா குவான்டிட்டி இன்ட்டு ரேட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட். நமக்கு ஒரு யூனிட்டுக்கு உண்டான விலை நமக்கு தெரியணும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட், இல்லை அப்படின்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி. எந்த ஒரு பொருளை நம்ம இது பண்ணாலும் டோட்டல் காஸ்ட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாழைப்பழத்தார் செய்யுது இருக்குது அப்படின்னா அந்த வாழைப்பழத்தாரோட மொத்த இது விலை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் டோட்டல் காஸ்ட். அதே அந்த வாழைப்பழத்தோட அந்த மொத்த இதில் பீசஸ் அப்படின்னு நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரேட். எப்போவுமே நம்ம ரேட் பேஸ் நம்ம ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். அது எப்போ மொத்தமாக நம்ம விற்கிறத விட. இப்போ நம்ம ஒரு சம்மை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் the following data relate to manufacture of a standard product during the 4-week period to June 30th, 2011. Particulars amount: raw material consumed 4,000, wages 6,000, machine hours worked 1,000, machine hours rate 50 paise, office overhead 20% on work cost, selling overhead 60 paise per unit, unit produce, unit sold, unit produce 20,000 units, unit sold 18,000 units at the rate of ₹1 per unit. You are required to prepare a cost sheet showing the cost per unit and profit for the period. நம்ம இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காஸ்ட் ஷீட்டோட கண்டென்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இதான். என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பிரைம் காஸ்ட், செகண்டு ஒர்க் காஸ்ட், தேர்டு ஆஃபீஸ் ஓவர்ஹெட், ஃபோர்த்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபிஃப்த்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, சிக்ஸ்த்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அட் லாஸ்ட் செல்லிங் ப்ரைஸ், தட் இஸ் சேல்ஸ். பிரைம் காஸ்ட் அப்படின்னா எப்போவுமே நமக்கு ரா மெட்டீரியல் அது கூட பர்ச்சேஸை நம்ம எப்போவுமே செய்வோம், ஆட் பண்ணிக்கிடுவோம். அது போக ஓப்பனிங் ஸ்டாக் அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் பிரைம் காஸ்ட். இதில் டைரக்ட் வேஜஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த பிரைம் காஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்யும் வந்துடும். அடுத்து நமக்கு தேவை ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்ட்னா என்ன அப்படின்னா ஒர்க் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் ஃபேக்ட்ரி காஸ்ட் இல்லைனா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா அந்த காஸ்ட்டுக்கு பேர் ஒர்க் காஸ்ட். அடுத்து நமக்கு தேவை ஆஃபீஸ் ஓவர்ஹெட்.
ஆஃபீஸ் ஓவர்ஹெட்னா ஆஃபீஸில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆஃபீஸ் ஓவர்ஹெட். அடுத்து நம்ம பார்க்குறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு குட்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்து நமக்கு தேவை காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னா அந்த பொருளை வந்து நம்ம விற்கலை, ஆனால் விற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளது எல்லாத்துக்கும் பேர் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அடுத்து நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னா சேல்ஸு நடக்கலை, ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த விலைக்கு பேர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்போது நமக்கு காஸ்ட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 2 காஸ்ட் ஷீட் இருக்கும். ஒன்று வந்து ஜென்ரல் காஸ்ட் ஷீட், இன்னொன்று வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஷீட். ஜென்ரல் காஸ்ட் ஷீட்னா என்ன அப்படின்னா நமக்கு அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. அதை நம்ம ஜஸ்ட்டு என்டர் பண்ணால் போதும், டோட்டல் பண்ணால் போதும், அதுக்குண்டான ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிடும். இன்னொன்று 2வது காஸ்ட் ஷீட்டுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஷீட். அட்ஜஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஷீட்னா என்ன அப்படின்னா அதில் நமக்கு நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங் அப்புறம் வந்து க்ளோசிங், ரா மெட்டீரியலில் இருக்கும், ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கும், ஃபினிஷ்டு குட்ஸில் என்ன செய்யும் இருக்கும். இந்த காஸ்ட் ஷீட்டுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஷீட். இதில் தான் நமக்கு பெர் யூனிட் மாடலும் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த காஸ்ட் ஷீட்டுக்கு பேர் கம்பைன்டு காஸ்ட் ஷீட். மேலே சொன்ன கணக்குக்கு ஆன்சர் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து இந்த காஸ்ட் ஷீட்டுக்குன்னு சொல்லி ஃபார்மெட் வந்து இருக்குது. ஓகேவா? அந்த ஃபார்மெட் படி தான் நான் ஸ்ட்ரக்சரைசேஷனாக நான் வந்து எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ இது எப்படி அப்படிங்கிறத என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்குப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஃபஸ்ட்டு இருக்கிறது ரா மெட்டீரியல் கன்சியூம். அப்போ அந்த ரா மெட்டீரியலோட கன்சியூமரோட வேல்யூ வந்து நம்மகிட்ட 4000. இப்போ இதில் வந்து நமக்கு பெர் யூனிட் நமக்கு வேணும். சரிங்களா? அப்போ பெர் யூனிட் நமக்கு வேணும் அப்படின்னா இதோட அவுட்புட் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ அவுட்புட் கணக்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 20,000 யூனிட்ஸ். அப்போ எப்படி சார் இந்த அவுட்புட் நம்ம பார்க்குறது அப்படின்னா அதில் வந்து நம்மகிட்ட யூனிட் ப்ரொடியூஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு பேர் தான் அவுட்புட். நல்லா பார்த்துக்கணும். யூனிட் ப்ரொடியூஸ்டும் யூனிட் சோல்டும் அண்டுங்கிற அந்த வார்த்தையோட சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே வந்து நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் வந்து இருக்காது. அதே இது யூனிட் ப்ரொடியூஸ்டு தனியாகவும் யூனிட் சோல்டு தனியாகவும் நம்ம கொடுத்தா அங்கே வந்து நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த சம்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ப்ரொடியூஸ்டு தட் இஸ் அவுட்புட் நமக்கு வந்து 20,000 யூனிட்ஸ். ஆனால் யூனிட் சோல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 18,000 யூனிட்ஸ். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2,000 யூனிட்ஸ். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் வந்து இருக்குது. அப்போ முதல் எடுத்தோடனே நம்ம இப்படி சம்மில் வந்து பார்த்துக்கணும், க்ளோசிங் ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்போ சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரா மெட்டீரியல் கன்சியூம் டோட்டல் காஸ்ட் வந்து 4000. இப்போ நமக்கு என்ன வேணும், பெர் யூனிட் வேணும். அப்போ பெர் யூனிட் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம சொன்ன ஃபார்முலா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். ஓகேவா? அப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து 4000 டிவைடட் பை அவுட்புட் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து 20,000. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கூடியதுக்கு பேர் பெர் யூனிட். இப்போ இதே மாதிரி தான் அடுத்து வேஜஸ். நல்லா பார்த்துக்கணும். ரா மெட்டீரியல் கன்சியூம்டு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. அது கூட நம்ம எதை ஆட் பண்ணியிருக்கோம், டைரக்ட் வேஜஸ் 6000. அப்போ பெர் யூனிட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். பெர் யூனிட்டுக்கு வந்து ஃபார்முலா இதான், டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். அப்போ ஒரு இதுக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ இதே மாதிரி தான் இது எல்லாத்துக்குமே நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த காஸ்ட்டுக்கு பேர் பிரைம் காஸ்ட். அப்போ பிரைம் அப்படின்னா முதன்மை செலவுகள். எந்த ஒரு இதை இது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டாக நம்ம செலவு பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாத்துக்கும் பேர் பிரைம் காஸ்ட். அடுத்து நம்ம பார்க்கறது ஒர்க்ஸ் ஓவர்ஹெட். ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்டுக்கு இன்னொரு பேர் ஃபேக்டரி ஓவர்ஹெட். அப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட்னா ஃபேக்டரியில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஒர்க்ஸ் ஓவர்ஹெட். இங்கே வந்து நமக்கு ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸாக ஹெட்டாக நமக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலாக இங்கே அவங்க எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மிஷின் ஹவர்ஸ் ஒர்க்குடு அப்புறம் மிஷின் ஹவர் ரேட்டு. அப்போ எப்பவுமே நமக்கு வந்து குவான்டிட்டி பேஸ்டாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னா குவான்டிட்டி இன்ட்டு ரேட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட். இங்கே வந்து நமக்கு எப்படி இருக்கு, ஹவர்ஸ் இன்ட்டு ரேட்.
அப்போ ஹவர்ஸையும் ரேட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடியதுக்கு பேர் டோட்டல் ஹவர்ஸ். அப்போ அது மாதிரி தான் இங்கே அவங்க நினைச்சிருக்காங்க, கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ மிஷின் ஹவர்ஸ் வந்து நமக்கு 1000, அதோட பெர் யூனிட் அதாவது பெர் ரேட் பெர் ஹவர் வந்து நமக்கு 0.50. அப்போ நம்ம இது பண்ணோம்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் 500. அப்போ பெர் யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இங்கே வந்து எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டே தான் வரோம், சரிங்களா? அது மாதிரி இங்கே நம்ம ஆட் சிம்பிள் போட்டால் கரெக்டாக இங்கே என்ன பண்ணியிருக்கணும், ஆடு தான் பண்ணியிருக்கணும். ஒரு சிலவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட் சிம்பிள் போட்டிருப்பாங்க, ஆனால் மைனஸ் பண்ணிடுவோம். அப்படி போடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்குறது ஆஃபீஸ் ஓவர்ஹெட். ஆஃபீஸ் ஓவர்ஹெட்னா என்ன அப்படின்னா, ஆஃபீஸில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ட்ரி பண்ணக்கூடிய ஹெட்டுக்கு பேர் ஆஃபீஸ் ஓவர்ஹெட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் ரெண்ட், ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபேக்ட்ரி ரிலேட்டடாகவும் கொடுத்துருப்பாங்க, ஆஃபீஸ் ரிலேட்டடாகவும் கொடுத்துருப்பாங்க, செல்லிங் ரிலேட்டடாகவும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த ஹெட்டில் போடணுமோ அந்தந்த ஹெட்டில் போடணும். சப்போஸ் நீங்கள் வந்து மாற்றி போட்டாலும் சம்மு வந்து நமக்கு டேலி ஆகும், ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது. அப்போ ஆஃபீஸ் ஓவர்ஹெட். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% ஆன் ஒர்க் காஸ்ட். அப்போ இது வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஸ்டெப் பை ஸ்டெப். அதே மாதிரி செயின் ப்ராசஸ். அப்போ பிரைம் காஸ்டோட இதான் வந்து ஒர்க் காஸ்ட்டுக்கு இதாகும். அடுத்து ஒர்க் காஸ்டோட இதே வந்து எதுக்கு வரும், ஆஃபீஸ் ஓவர்ஹெட்டுக்கு வரும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் தப்பு விட்டீங்க அப்படின்னா என்டையர் சம்மும் நமக்கு தப்பாயிடும். அப்போ நம்ம முதல்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக என்ன செய்யணும், சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ 20% ஆன் ஒர்க் காஸ்ட். அப்போ ஒர்க் காஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 10,500. அப்போ இந்த 10,500க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்கணும், 20% பார்க்கணும். அப்போ இந்த அமௌண்ட் கிடைக்கும், பேர் யூனிட் கிடைக்கும். அப்போ டோட்டல் பண்ணணும். அப்போ இதுக்கு பேர் நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ நான் அப்போ சொன்ன மாதிரி தான். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா பிரைம் காஸ்ட், ஒர்க் காஸ்ட், அப்புறம் ஆஃபீஸ் ஓவர்ஹெட் இதெல்லாம் சேர்ந்ததுக்குரியதுக்கு பொருளுக்கு பேரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ உற்பத்தி செலவு அது மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம இது கூட என்ன பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஏன் லெஸ் பண்ணாங்க, நம்ம அப்போதான் சொன்னோம். யூனிட் ப்ரொடியூஸ்டு, யூனிட் சோல்டு. யூனிட் ப்ரொடியூஸ்டு 20,000, யூனிட் சோல்டு வந்து 18,000. அப்போ டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 2,000. அப்போ 2,000 இன்ட்டு இப்போ நமக்கு என்ன வேணும், டோட்டல் காஸ்ட் வேணும். அப்போ இந்த டோட்டல் காஸ்ட் வேணும், ஆனால் நம்மகிட்ட என்ன மட்டும்தான் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கோட யூனிட் வேல்யூ மட்டும்தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பெர் யூனிட் நமக்கு வேணும். அப்போ பெர் யூனிட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நமக்கு எது அவைலபிளா இருக்கு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது க்ளோசிங் ஸ்டாக்கோட டோட்டல் காஸ்ட் வேல்யூ. அப்போ இதெல்லாத்தையும் நீங்க டோட்டல் போடுறீங்க. அப்போ இதுக்கு பேரு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அப்போ நல்லா பார்த்துக்கணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அப்போ இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ல என்ன அடங்கியிருக்கு, க்ளோசிங் ஸ்டாக். அப்போ நான் அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னா ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல். அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓப்பனிங் ஸ்டாக் ஃபினிஷ்டு குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஃபினிஷ்டு குட்ஸ். அப்போ எல்லாத்தையுமே அந்தந்த ஹெட்ல கரெக்டாக போட்டு வரோம். அப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் ரிலேட்டட் எல்லாத்தையும் நம்ம எதில் போடுறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அடுத்து நம்ம பார்க்கறது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். அப்போ எந்த ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணா மட்டும் போதாது, அந்த பொருளை வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து விற்கணும். அப்போ அந்த பொருளை நம்ம மார்க்கெட்ல விற்கணும் அப்படின்னா அங்க எது நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது, டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது நமக்கு எது முக்கியமா தேவைப்படுது, சேனல், அப்புறம் சோசியல் மீடியா, அது மாதிரி இன்டர்மீடியட். இவங்கெல்லாம் இருந்தாதான் பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகும். இல்லைன்னா அந்த பொருள் எல்லாமே நமக்கு தேக்க நிலை அடையும். அப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் அப்படின்னா விற்பனையும் அதை வந்து பகிர்ந்தளித்தல் தொடர்பான செலவுகள், அது எல்லாத்தையுமே நம்ம என்ட்ரி பண்ணக்கூடியதுக்கு பேரு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். அப்போ செல்லிங்கோட அந்த பெர் இது மட்டும் நமக்கு கொடுத்துருப்பாங்க 0.60 பைசே, அதாவது 60 பைசேன்னு கொடுத்துருப்பாங்க. 60 பைசேவை நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா 0.60 நமக்கு செல்லிங் ஓவர்ஹெட். அப்ப நல்லா பார்த்துக்கணும், செல்லிங் அப்போ சேல்ஸ். அப்ப சேல்ஸ் வந்து நமக்கு அங்க லாஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க 18,000 யூனிட்ஸ். அப்போ இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இங்க வந்து நம்மகிட்ட யூனிட் இருக்கும், பெர் யூனிட் நம்மகிட்ட இருக்காது. ஆனா இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மகிட்ட பெர் யூனிட் இருக்கும், தட் இஸ் 0.60. ஆனா எது இருக்காது, அந்த டோட்டல் யூனிட்.
அப்போ அந்த டோட்டல் யூனிட்டை நம்ம எதுல இருந்து எடுக்கணும், சேல்ஸ்ல இருந்து எடுக்கணும். ஓகேவா? அப்போ சேல்ஸோட யூனிட் வந்து 18,000. அப்போ 18,000 into 60 0.60. அப்போ நீங்க போட்டீங்க அப்படின்னா 1080. இங்க வந்து நீங்க மறுபடியும் இந்த டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட்ங்கற ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா இங்க என்ன இருக்கோ அதை தான் நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்து நம்ம லாஸ்டா பார்க்கிறது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்ப நல்லா பாத்துக்கணும், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னா இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டெப் சேல்ஸ். அந்த சேல்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பேரு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஆனா அந்த பொருளை நம்ம என்ன பண்ணல, விற்பனை பண்ணல. அப்போ எப்பவுமே ஒரு பொருளை விற்பனை பண்ணோம் அப்படின்னா நான் அப்பதான் சொன்ன மாதிரி தான் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். அப்போ காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். அப்போ இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதுக்கு பேர் தான் ப்ராஃபிட். இது வந்து நமக்கு பேலன்சிங் ஃபிகரா இங்க கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு சில சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் ப்ராஃபிட்டும் கொடுத்துருவாங்க. அப்ப இது ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சேல்ஸ் கிடைக்கும். ஆனா இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், சேல்ஸுக்கும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 18,000 யூனிட்ஸ் 12,420. அப்ப இது ரெண்டுக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5,580. அப்ப இதான் வந்து நமக்கு ப்ராஃபிட். அப்ப இதோட பெர் யூனிட் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப இந்த காஸ்ட் ஷீட்டை வந்து ஆன்சர் வந்து அவங்களே கொடுத்துறாங்க. எப்படி அப்படின்னா லாஸ்ட் லைன்ல இருக்கும், சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18,000 at the rate of ₹1. அப்போ ஃபைனல் ஆன்சர் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கக்கூடிய அந்த காஸ்ட் அப்புறம் அதோட பெர் யூனிட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் வந்து காஸ்ட் ஷீட்டோட ஸ்ட்ரக்சர். தேங்க்யூ.